வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளி செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். பதுங்கிய புலி வருகின்றது விரைவில். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியான முறையில் செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு அவ்வப்போது ஊடகங்களும் மக்களாலும் தமிழர் விடுதலை ஆவலர்களாலும் வெளியிடுவது வழமையான நிகழ்வாக அன்றாடம் பார்க்க முடிகின்றது. அதன் உண்மைத்தன்மையும் பதுங்கிய புலியை மீண்டும் வரவைக்கும் வழிகளையும் பார்ப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எந்த ஒரு அரசியல்வாதியிடமும் இந்தியாவின் ஈழ தலையீடு பற்றி கேட்டால் கூறுவார்கள், இந்தியாவை மீறி எதுவும் செய்ய முடியாது, அவர்களை எங்கள் பக்கம் திருப்பி எம்மோடு இணைத்து செயல்பட்டாலே எமது விடுதலை சாத்தியம் என்பார்கள். இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று கூற முடியாவிட்டாலும் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் கூறுகின்ற விடயத்துக்காய் இந்தியாவை எம் வழிக்கு இணைக்க என்ன செய்கின்றார்கள் என்று பார்த்தால் ஒன்றுமில்லை என்றே பதில் வரும். இந்தியாவில் கொள்கை மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள ஆதரவாளர்கள் சோர்வில்லாமல் உழைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நடவடிக்கைகள் ஈழ ஆதரவு தளங்களை பலமுறை பலவீனப்படுத்தும் செயல்பாடாகவே அமைந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். சமநேரம் நாம் இந்தியாவின் மாநிலங்களின் அரசியல்வாதிகளை அணுகி ஆதரவும் எம்மீதான அனுதாபங்கள் அதிகரிக்கவும் உழைக்க வேண்டும். அவர்களோடு தொடர்ந்து சந்திப்புகளை செய்ய வேண்டும். அங்கு வாழும் தமிழர்கள் மூலம் அந்த மாநில அரசியல்வாதிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், ஆதரவு பெற வேண்டும் என்றாவது இதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்கின்றதா? இதேபோல் புலம்பெயர் தேசங்களிலும் நேரடியான செயல்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்ய வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் எப்படி புலம்பெயர் சமூகத்தை இணைத்து செயல்பட்டார்களோ அதே போல் செயல்பட வேண்டும். அமைப்புகள் ரீதியாக பிரிந்து செயல்படும் அமைப்புகளை ஒன்றிணைந்து ஒரு கொள்கையில் இயங்க ஒத்துழைப்புகள் வழங்க வேண்டும். உலக நாடுகள் எங்கும் சந்திப்புகளை செய்ய வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினரை சந்திப்பதற்கும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒருவர் சந்திப்பதற்கும் நிறைய இடைவெளி இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினரை சந்தித்து நிலைமைகளை விளக்கினால் அது மிக பலமாக இருக்கும். ஜப்பானுக்கும் செல்ல வேண்டும், ரஷ்யாவுக்கும் செல்ல வேண்டும், இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் செல்ல வேண்டும். இப்படி செய்வதால் அன்றாடம் பல அழுத்தங்களையும் விமர்சனங்களையும் ஸ்ரீலங்கா அரசு ஒவ்வொரு நாடுகளின் மூலையில் இருந்தும் சந்திக்கும். அதே நேரம் அந்த நாடுகளின் அரசுகளும் தமிழர்களின் பிரச்சனையை சரியாக கையாள வேண்டும் என்கின்ற அழுத்தங்களை சந்திக்கும். நமது ஆதரவு தளங்கள் பலமடையும். நாம் சந்திக்க போகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் பற்றிய தகவலை திரட்டி எமது பக்கம் திருப்பக்கூடியவரா என்று ஆராய்ந்து செயல்படுவோமாகில் அது அதிக சந்திப்பின் பலனை கொடுக்கும். இப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயல்படுகின்றன. இதற்கு நிதி பிரச்சனை என்றால் புலம்பெயர் மக்கள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதற்கான தளங்களை சரியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ஆராய்ந்து நிறுவ வேண்டும். நமது தேசத்துக்கு வெளிநாட்டவர்கள் தேடி வருவார்கள் என்று நினைக்காமல் நாம் தேடி செல்வது அதிக பலனை கொடுக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாளுக்கு ஒரு அறிக்கை விடுவதால் பலனில்லை. அறிக்கைக்கு சமமான கடின உழைப்பும் அவசியம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிக்கை விட்டால் தமிழ் ஊடகத்தில் தான் போட முடியும். அதுவும் பல தமிழர்களுக்கு இப்போது தமிழும் வாசிக்க தெரியாது. எப்படி புரியும் எமது பிரச்சனை? தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்யும் அரசியல் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவதை போல் இருக்கிறது. நமது பிரச்சனைக்கு வெளி உலக ஆதரவு வேண்டும் என்றால் நாம் தான் கடினமாய் உழைக்க வேண்டும். அமெரிக்காவும் அல்லது பிரித்தானியாவும் உதவி செய்யும் என்று நினைத்து இருந்துவிட்டால் நமது காதில் தோடு குத்திவிட்டு போய்விடுவார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை உணர வேண்டும். தமிழர்களின் அரசியல் பிரதிநிதி தாம் அரசியல் முறையான சகல வழிகளையும் எந்த தடைகள் வரினும் வாக்களித்த மக்களுக்காய் உண்மையோடு இரவு பகல் பாராது உயிரை கொடுத்தாவது உழைக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை உணர வேண்டும். தமிழர்களுக்கு அரசியல் செய்ய வர முன் ஒன்றை கவனமாய் யோசிக்க வேண்டும். ஆயிரம் போராளிகள் உயிர் தியாகம், பல லட்சம் மக்களின் தியாகம் எல்லாவற்றையும் தாங்கிய இனத்துக்கு கடமை செய்ய ஏற்றவனாய் என்னை மாற்றம் செய்து அர்ப்பணிப்புடன் உழைப்பேன் என்று உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். நாம் கூறிய விடயமும் இப்படி பல ஆயிரம் விடயமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்யவில்லை என்று மக்கள் கூறுவதில் நியாயம் இல்லாமல் இல்லை. நியாயம் இருக்கிறது. அது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் புரியும். மகிந்த கூடுவதை போல் தமிழர்கள் வீதி கட்டித்தர சொல்லி கேட்கவும் இல்லை, புனர் நிர்மாணம் செய்ய சொல்லி கேட்கவும் இல்லை. அப்படி கேட்டிருந்தால் தமிழர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்கு போட்டும் இருக்க மாட்டார்கள். தமிழர்கள் கேட்பது நமது விடுதலையை பெற்றுத்தர வேலை செய்யுங்கள் என்றுதான். எடுத்திருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் குற்றத்தை சாட்டுவதை விடுத்து தமிழர்களாய் எமக்கென்ன பணி இருக்கிறது என்ற தத்துவத்தை புரிந்திருக்கின்றோமா? மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் மிக பிரயோசனமான கருத்தை கூட்டம் போட்டு கூறுவார். அவரின் கருத்தின் பலம் அறிந்து உலக நாடுகளெங்கும் தமிழர்களிடம் செய்தியாக போய் சேரும். ஆனால் அவரின் கூட்டத்துக்கு சென்றவர்களின் தொகை 10-15 இருக்கும். இதே ஏதாவது எதிரிகளின் சதி பின்னணியுடன் கூட்டாட்டம் நடைபெற்றால் 1000 மக்கள் வாய்ப்பார்த்து கொண்டிருக்க போவார்கள்.
இப்படியானவர்கள் நாம் மற்றவர்களை குறை கூற தகுதியுடையவர்களா? தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்கு போட்டதோடு எமது கடமை முடிந்துவிட்டது என்று நாம் இருந்தால் மட்டும் சரியா? மக்கள் எழுச்சி நடைபெற வேண்டும். நமக்கு விடுதலை வேண்டும் என்றால் வாக்களித்து விட்டு வீட்டில் இருந்தால் எப்படி சாத்தியம்? எமது விடுதலையை முன்னெடுக்கும் எவராகிலும் கூட்டம் போட்டால் அங்கு சென்று உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். உங்களின் வாழ்க்கையில் இதை ஒரு பகுதி நேர கடமையாய் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி நாம் செய்தால்தான் எமது விடுதலை கிடைக்கும். வெட்டி பேச்சு யார் வேண்டுமெனிலும் எம்மை போல் பேச முடியும். ஆனால் அந்த பொறுப்பை செயல்படுத்த நாம் பணிபுரிவதுதான் கஷ்டம். அதை செய்தால்தான் விடுதலை கிடைக்கும். புலி மீண்டும் வருமா? தேசிய தலைவர் மீண்டும் வருவாரா என்று எதிர்பார்க்காமல் நீங்கள் தான் புலி என்பதை உணருங்கள். பதுங்கிய புலி நீங்கள் தான். தமிழீழ விடுதலை புலிகள் என்பது தேசிய தலைவர் மேதகு வே.என். பிரபாகரன் வீட்டு சொத்து இல்லை. 50,000 மாவீரர்கள், பல போராளிகள், உலகமெல்லாம் வாழும் தமிழர்களின் அனைவரது சொத்தும். அதை நாம் உணர வேண்டும். தமிழர் விடுதலைக்காய் பாடுபடும் அனைவரும் ஒவ்வொரு தேசிய தலைவர் தான். அதை நாம் உணர்ந்து விடுதலை பாதையில் பயணிக்க வேண்டும். தமிழர் விடுதலைக்காய் உயிர் கொடுத்த மாவீரர்கள் எவராவது தனது ஊர் விடுதலை அடைய வேண்டும் என்று உயிரை கொடுத்தனரா? தமிழர் தேசம் விடுதலை அடைய வேண்டும், தமிழர் விடுதலை அடைய வேண்டும் என்றுதான் உயிரை கொடுத்தார்கள். எமது மாவீரர்களிடம் பிரதேசவாதம் இருக்கவில்லை, சாதியவாதம் இருக்கவில்லை, மதவாதம் இருக்கவில்லை, தமிழ் தேசியவாதமே இருந்தது. அதனாலே அவர்கள் மாவீரர்கள் ஆனார்கள். எமது விடுதலைக்காய் உணருங்கள் மக்களே. குடும்ப வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் எமது தேசம் வளர்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருப்பதன் ஊடாகவே சாத்தியமாகும். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 1000 தவறுகள் இருக்கின்றன. அவற்றை உரிமையுடன் தட்டி கேட்டு அவர்களை சரியான வழியில் நகர்த்தி செல்ல அழுத்தம் கொடுக்கும் அதேவேளை நாமும் எமது கடமைகளை உணர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்தி ஆதரவு கொடுத்து விடுதலை நோக்கிய பாதையில் பயணிக்க ஒன்றிணைந்து உதவிடுவோம். எமது உரிமைக்காய் வழிகாட்டி. தமிழ்நாட்டில் சோரம் போகும் அரசியல் இருக்கும் வரைக்கும் மத்தியில் தமிழர் நலனுக்காய் எதுவும் செய்ய போவது கிடையாது. தமிழ்நாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு இந்தியாவில் யார் ஆட்சிக்கு வந்தால் தமிழர் நலம் பாதுகாக்கப்படும் என்று கேள்வி எழுப்புவதே பலவீனமான தமிழர் அரசியலையே காட்டும். இந்தியாவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர் நலனுக்காய் கட்டாயம் பணிபுரிய வேண்டும் என்று அடித்து கூறுவதுதான் பலமான தமிழர் அரசியலின் வெளிப்பாடு. அப்படியாகில் நாம் பலமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஈழ ஆதரவும் ஈழ பிரச்சனையில் எந்த விட்டு கொடுப்புக்கும் இடமில்லாத அரசியல் தளம் உருவாகினாலேயே இந்தியாவை ஆட்சி செய்யும் வர்க்கம் ஈழத் தமிழர் விடயத்தை சரியாக கையாளும். தமிழ்நாட்டில் சோரம் போகும் அரசியல் இருக்கும் வரைக்கும் மத்தியில் ஆட்சி செய்யும் எவரும் ஈழத் தமிழர் நலனுக்காய் திட்டங்கள் வகுத்து செயல்பட போவதில்லை. ஈழத் தமிழர் நலனில் உண்மையான அக்கறை இருக்கின்ற தமிழ்நாட்டை ஆள்கின்ற அரசியல்வாதிகள் என்றால் எப்போதோ தமிழன் தமிழ்நாட்டில் அகதியாயிருக்கும் முறைகள் மாறியிருக்கும். தமிழ்நாட்டில் புரட்சிகரமான மாற்றங்கள் வராதவரை தமிழர்களின் அவலம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். வீடுகள், பாடசாலைகள், கோயில்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் என்பவற்றில் உறவுகள் அனைவரும் ஆத்ம சாந்தி பிரார்த்தனையில் ஈடுபடுவோம். யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம். வன்னிப்போரில் கொல்லப்பட்ட எமது உறவுகளின் ஆத்ம சாந்திக்காக எதிர்வரும் 18ஆம் தேதி அனைவரும் தத்தமது இடங்களிலும் பொது இடங்களிலும் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். சட்டத்தை மீறாத வகையில் அனைவரும் எமது உறவுகளுக்காக பிரார்த்திப்போம். இவ்வாறு யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. நினைவேந்தல் குறித்து விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளது அந்த சங்கம். இந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது: வைகாசி மாதம் என்றவுடன் எமது உறவுகளை கொத்து கொத்தாக காவு கொடுத்த காட்சிகளை எமது மனதின் முன் தோன்றும். பலர் எமது கண்களின் முன்னாலும் பலர் எவ்வாறு என்று தெரியாமலும் உயிர்களை காவு கொடுத்தனர். இந்த கொடூரங்களை இதயமுள்ள எவரும் மறக்க மாட்டார்கள். இலங்கையில் இவ்வாறு பல தடவைகள் பலர் கொல்லப்பட்டுள்ளனர். அதற்கு சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என்ற பாகுபாடு காட்டப்படவில்லை. ஆனால் 2009ஆம் ஆண்டு வைகாசி மாதம் வன்னியில் நடந்ததை போன்று எந்த காலகட்டத்திலும் நடைபெறவில்லை. குழந்தைகள், சிறுமிகள், சிறுவர்கள், பெண்கள், வயோதிபர்கள், நோயாளர்கள் மற்றும் இளைஞர், யுவதிகள் என்று வகை தொகையின்றி ஆயிரக்கணக்கானவர்கள் துடிதுடித்து மாண்டனர். வைகாசி மாதம் நாம் சொல்லோனா துயரங்களை அனுபவித்த மாதங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. எம்மவர்கள் மறைந்ததையிட்டு அவர்களுக்கான இறுதி சடங்குகளை கூட எம்மால் செய்ய முடியாது போனது. எம்மவர் ஒருவர் இறந்துவிட்டால் வருடா வருடம் திவசம் செய்வோம். அதனை அவர்கள் இறந்த திதியில் செய்வோம். ஒருவர் இறந்த திகதி தெரியாவிட்டால் நாம் மாயம் ஒன்றை பயன்படுத்தி ஒரு நாளில் செய்வோம். வன்னியில் காவு கொள்ளப்பட்ட எமது உறவுகளுக்காக ஒரு நாள் பிரார்த்திப்போம். அது இலங்கை சட்டத்துக்கு முரணானதொன்றல்ல. நாம் இலங்கையின் சட்டங்களை மதிப்போம். இலங்கையின் சட்டங்களை மீறாத வகையில் எம்மவர்களை எங்கும் நினைவேந்துவோம். வீடுகள், பாடசாலைகள், கோயில்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் என்பவற்றில் அமைதியான முறையில் உறவுகள் அனைவரும் ஆத்ம சாந்தி பிரார்த்தனையில் ஈடுபடுவோம்.
எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகளில் ஈடுபடாது பிரார்த்திப்போம். அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்காவிட்டால் வேறு யார் பிரார்த்திப்பார்கள்? அனைவரும் அவர்களை நினைவேண்டுவோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசு அதிகாரிகளுக்கும் ராணுவத்துக்கும் எதிராக ஜெர்மன் அரசு சாட்சிகள் சேகரிப்பு. ஸ்ரீலங்கா அரசு அதிகாரிகளுக்கும் ராணுவத்துக்கும் எதிராக ஜெர்மன் நாட்டு அரசு வழக்கறிஞர்கள் சாட்சிகள் சேகரிக்க தொடங்கியுள்ளனர். ஈழத் தமிழர்கள் மீது முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரின் போது சர்வதேச போர் சட்ட விதிமுறைகளை மீறி மாநிலத்துக்கு எதிரான பாரிய குற்றங்களை ஸ்ரீலங்கா பேரினவாத அரசு இழைத்திருந்தது. இந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீலங்கா அரசு உயர்மட்ட அதிகாரிகள், ராணுவத்தினர் ஆகியோருக்கு எதிராக சாட்சிகளை பதிவு செய்வதற்காக தற்போது ஜெர்மன் அரசாங்கம் தனது அரசு தரப்பு சட்டத்தணிகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் ஆகியவற்றின் ஊடாக போரின் இறுதிக்கட்டத்தில் உயிர் தப்பி ஜெர்மனுக்கு புலம்பெயர்ந்து வந்திருக்கும் ஈழத்தமிழர்களிடம் நேரடி சாட்சிகளை சேகரித்து வருகிறது. இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா அரசு உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் ராணுவத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான முயற்சியில் ஜெர்மன் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் இந்த வேலை திட்டத்தை செம்மையாக முன்னெடுப்பதற்காக ஜெர்மன் ஈழத்தமிழர் மக்களவையால் சாட்சிகள் வழங்குவோருக்கான பாதுகாப்பும் ரகசியமும் பேணப்பட்டு குறித்த மனித உரிமை அமைப்பு மற்றும் சட்ட பணிகளோடு தொடர்புகளையும் சந்திப்புகளையும் ஏற்படுத்தும் ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படுகிறது. அத்துடன் சாட்சிகளை வழங்கும் நமது உறவுகளுக்கான இதர ஒத்துழைப்புகளையும் வசதிகளையும் ஜெர்மன் ஈழத்தமிழர் மக்களவை செய்து வருகிறது. இனவழிப்பில் ஈடுபட்டு வரும் ஸ்ரீலங்கா அரசு தரப்புகளுக்கு எதிரான சரியான முறையில் சாட்சிகள் அமையும் பட்சத்தில் எதிர்காலத்தில் ஜெர்மனுக்கு பயணம் செய்யும் ஸ்ரீலங்கா அரசு அதிகாரிகள் பாரதூரமான சட்ட சிக்கல்களை எதிர்நோக்க நேரிடும். ஏற்கனவே ஜெர்மனியின் முன்னாள் துணை தூதுவராக பணியாற்றிய போர்க்குற்றவாளி மேஜர் ஜெனரல் ஜெகத் பயஸ் பல்வேறு சட்ட ரீதியான அழுத்தங்கள் தாங்க முடியாமல் நாட்டுக்கு திரும்பி சென்றிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆகவே எமது இனத்தை அழித்து வரும் ஸ்ரீலங்கா அரசு தரப்புக்கு எதிராக தங்களது நேரடி சாட்சிகளையும் சான்றுகளையும் வழங்க தயாராக இருக்கும் எமது உறவுகள் பின்வரும் மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். புதிய தமிழ்நாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியாவில் புதிதாக தெரிவாகவுள்ள அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா உள்நாட்டு ஊடகம் ஒன்றுக்கு இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பொது தேர்தல் இடம்பெற்று வரும் நிலையில் எதிர்வரும் 16ஆம் தேதிக்கு பின்னர் புதிய அரசாங்கம் பதவியேற்க உள்ளது. இந்த நிலையில் புதிய அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து தெளிவுபடுத்தி விரைவான அரசியல் தீர்வு ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட தமிழ் தேசிய கூட்டமைப்பு விருப்பத்துடனும் தயாராகவும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த தினமொன்றில் இந்திய வெளிவிவகார அமைச்சின் பிரதிநிதிகளை யாழ்ப்பாணத்தில் வைத்து சந்தித்த போது இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நன்றி, வணக்கம். ஆணை கொடு கொடு பகை தலை கொண்டெழுவோம் விடு விடு விழியால் காட்டி விடை கொடு பகை வெல்தே வருவோம் எமை விடு தலைவா ஆணை கொடு கொடு பகை தலை கொண்டெழுவோம் விழியால் காட்டி விடை கொடு பகை வெல்தே வருவோம் எமை விடு வீரம் பெற்றோம் உன்னிடத்தில் இழவிடுதலை அடைவோம் தாய் நிலத்தில் வீரம் பெற்றோம் உன்னிடத்தில் இழவிடுதலை அடைவோம் தாய் நிலத்தில் யாரையும் வெல்வோம் போர்க்களத்தில் எம்மை நம்பிய தலைவா களம் இறக்கு யாரையும் வெல்வோம் போர்க்களத்தில் எம்மை நம்பிய தலைவா களம் இறக்கு தலைவா ஆணை கொடு கொடு பகை தலை கொண்டெழுவோம் விடு விடு விழியால் காட்டி விடை கொடு பகை வெல்தே வருவோம்
எமக்கு தாய் தந்தை, நாம் ஒவ்வொரு புலியும் அவன் பிள்ளை. தலைவனே எமக்கு தாய் தந்தை, நாம் ஒவ்வொரு புலியும் அவன் பிள்ளை. தலைவன் காலம் நம் காலம், அது தவறினால் இல்லை தமிழீழம். தலைவன் காலம் நம் காலம், அது தவறினால் இல்லை தமிழீழம். தலைவா ஆணை கொடு கொடு, பகை தலை கொண்டெழுவோம் விடு விடு. விழியால் காட்டி விடை கொடு, பகை வெல்வே வருவோம் எமை விடு. இன்னது என்றே சொல்லிவிடு, நாம் உருகை பார்ப்போம் எம்மை விடு. இன்னது என்றே சொல்லிவிடு, நாம் உருகை பார்ப்போம் எம்மை விடு. சொன்னவரதிரி கதை முடியும், அண்ணன் சொல்லிடும் திசையில் மண் விடியும். சொன்னவரதிரி கதை முடியும், அண்ணன் சொல்லிடும் திசையில் மண் விடியும். தலைவா ஆணை கொடு கொடு, பகை தலை கொண்டெழுவோம் விடு விடு. விழியால் காட்டி விடை கொடு, பகை வென்றே வருவோம் எமை விடு. நாங்கள் எடுத்தோம் உறுதிமொழி, இனி எதிரிக்கு இல்லை தப்ப வழி. நாங்கள் எடுத்தோம் உறுதிமொழி, இனி எதிரிக்கு இல்லை தப்ப வழி. வேங்கை தலைவா சூளுரை, பகை வீடுகள் யாவும் தீக்கிரை. வேங்கை தலைவா சூளுரை, பகை வீடுகள் யாவும் தீக்கிரை. தலைவா ஆணை கொடு கொடு, பகை தலை கொண்டெழுவோம் விடு விடு. விழியால் காட்டி விடை கொடு, பகை வென்றே வருவோம் எமை விடு. தலைவா ஆணை கொடு கொடு, பகை தலை கொண்டெழுவோம் விடு விடு. விழியால் காட்டி விடை கொடு, பகை